WebMD ஒரு சாட் ஜிபிடியை பார்த்துட்டு இந்த மெடிசன் போட்டால் சரியாக போயிடும், இதை தான் டாக்டர் கொடுக்க போகிறாங்க, நான் அதை போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கிறேன் அப்படின்ற போடுற அந்த ஒரு ப்ராக்டிஸ் இப்போ கொஞ்சம் காமனாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எந்த குறிப்பிட்ட வகையான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து லிவரை ரொம்ப டைரெக்டாக பாதிக்குது? இப்போ ஒரு ஐட்டம் இருக்குது, அது ரொம்ப பிடிக்கும், ஆசைக்காக எடுத்துக்கலாம், ஆனால் அது எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் எந்த நேரத்தில் எப்பெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு செல்ஃப் கண்ட்ரோலும் லாஸ் ஆகிடும், ஒரு கவுண்ட்டும் வச்சுக்க மாட்டோம். இதே வந்து நம்ம நல்ல விஷயம் சொன்னாலும் சரி, லிவர் டிசீஸ்க்கு என்ன சார் நல்லது அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ண கூட காஃபி, பிளாக் காஃபி ரெண்டு எடுத்தால் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், காஃபி உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒரு ஜென்ரல் டாக்ல சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. லிவருக்கு நல்லதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு போய் காஃபியாக எடுக்க வேண்டியது, அது என்ன காஃபின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. போய் எஸ்பிரஸோ அமெரிக்கானோ அப்படின்னு நல்லா பாலா ஊற்றி இவ்வளோ பெரிய கப் காஃபி 2 கப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து இவ்வளோ பெரிய ஜார் குடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக 2 கப் கிடையாது, அதில் 16 கப் காஃபி இருக்கும். நான் இது எனக்கு பர்சனலாக நீங்கள் சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. எனக்கு வந்து சீஸ்னா ரொம்ப பிடிக்கும். பட் எப்போல்லாம் நான் சீஸ் சாப்பிட்றேனோ எனக்கு உண்மையிலே டைஜஸ்டே ஆகாது, அஜீர்ணமே ஆகல, ப்ளோட்டடாக இருக்குது, தொடர்ந்து எனக்கு அஜீர்ணமாக இருக்குது. நிறைய இளைஞர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை சில பவுடர்ஸ்லாம் இருக்கும், அந்த பவுடர் கலக்கி குடிச்சா 6 செகண்டில் சரியாயிடும், இன்னும் சில இது மாத்திரை மருந்துலாம் இருக்கும், இதை குடிச்சா 5 செகண்டில் சரியாகும். இப்போ ஒரு தடவை எடுக்கிறீங்க, அடுத்த நாள் நல்லா இருக்கீங்க, அடுத்த 6 மாசமும் நல்லா இருக்கீங்கன்னா அதை நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் எடுத்ததுனால தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் 30 நாள் இந்த மந்த் அதை டெய்லி எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ஃபோனில் கேட்டுட்டு ஃபேட்டி லிவரா, சரி ஓகே நான் எதாவது கட் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு இந்த நெய்யை குறைச்சிடுறேன், இன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிடல, இல்லை அந்த 2 தடவை ஆல்கஹாலை குறைச்சிடறேன் அப்படின்றதுல மட்டும் அது சரியாக போகிறது கிடையாது. ஒருத்தருக்கும் அது டெய்லர் மேடு தான். இப்போ இந்த இடத்துல ஃபேட் படிஞ்சா அதே அப்ளிகேஷன் ஹார்ட்டுக்கும் நடக்கலாம். ஸோ நாட் ஓன்லி ஃபேட்டி லிவர், ஹார்ட் டிசீஸும் சரி, டயபெட்டிஸும் சரி, இதெல்லாம் ஒன்றா தான் பயணிக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் இஸ் ஜஸ்ட் அ டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். நான் இவ்வளோ பீர் தான் டாக்டர் குடிக்கிறேன் அப்படின்னா அதே பீர் தான்ப்பா, ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய பாட்டில் குடிக்கும்போது அதில் இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட்டும் இந்த சின்ன சைஸில் வர ஒரு விஸ்கி கண்டென்ட்டும் அந்த ரெண்டுத்தில் இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட் என்னமோ சேம் தான். ஜஸ்ட் பிகாஸ் இது டைல்யூட்ன்றதுனால அதில் கம்மியாக இருக்க ஆல்கஹால்ன்றது கிடையாது. யூஆர் டேக்கிங் மோர் அமௌண்ட். ஃப்ரைட் ரைஸ் அதை வெளியில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி கோயகுலேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் மறுபடியும் அதை உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணும்போது அதில் வந்து ஃபுட் பாய்சனிங் வரதுக்கு உண்டான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சேம் திங் அப்ளைஸ் டு எக்கு, பன்னீர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். ஊறுகாய் இஸ் சால்டட் ஐட்டம், பிக்கல்ட் ஐட்டம், அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஃபுட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதை வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்துக்கலாம், அமௌண்ட் இவ்வளோ தான் நம்ம எடுப்போம். அதை நிறையா சாப்பிடும்போது அது கண்டிப்பாக குடலை பாதிக்கும். ஒரு காலத்துலலாம் 5 ரூபா 10 ரூபா பாக்கெட் மணியாக கிடைக்கிறதே பெரிய விஷயம். இப்போ அவங்களுக்கு வந்து அது 10 ரூபா தெரியாது, அவங்களுக்கு அது ஒரு லேஸாவோ பிங்கோவாவோ அதுதான் கண்ணுக்கு தெரியும். ஸோ இதை ஈஸிலி ஸ்பெண்ட் பண்ணி கடைக்கு போகிறாங்களா 10 ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ், இங்கே வராங்களா 20 ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ். கிட்ஸ் ஆர் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி ஹேஸ் a huge relevance in future disease. ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்டெராய்ட்ஸ் கூட செகண்ட் வைக்கலாமே. வே ப்ரோட்டீனோ இல்லை ஜென்ரலாக நிறைய ப்ரோட்டீன் எடுக்கிறது லிவரை பாதிக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்துக்கு செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறோமோ இல்லையோ, வயிறு சம்மந்தப்பட்டது, கட் சம்மந்தப்பட்டதுன்னா டக்குன்னு இந்த ஒரு டானிக் குடிங்க, இந்த ஒரு பவுடர் கொலைக்க குடிங்கன்னு சொல்லிட்டு நம்மளே டாக்டர் ஆகிடுவோம். எத்தனை காலத்துக்கு தான் நம்மளே டாக்டராக இருக்கிறது? உண்மையாலே இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு வெல்கம் டாக்டர் விஷ்ணு அபிஷேக் ராஜு, ஸ்பெஷலிஸ்ட் இன் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. எஸ் சார், வணக்கம். வணக்கம். வழக்கமாக காலங்காலமாக நம்ம டிவியை திறந்த உடனே ஒரு 2 விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ உங்களுக்கு நெஞ்சரிச்சலா, 10 செகண்டில் சரியாயிடும், 4 செகண்டில் சரியாயிடும், தொடர்ந்து உங்களுக்கு வயிற்று வலியா, இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உடலில் இருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு டாக்டர் அணுகிறத தாண்டி செல்ஃப் மெடிகேஷன்ஸ் இன்னும் அதிகமாகும். குறிப்பாக ஜீரண சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இந்த லிவர் சம்மந்தப்பட்ட, கட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டைஜஷன், இது எல்லாத்துக்குமே வந்து செல்ஃப் மெடிகேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் காலப்போக்கில் என்ன ஆகும், சின்ன வயசுல இது எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஒன்று அவங்களுக்கு இது ரொம்ப பழக்கமாயிடும். இந்த பிரச்சனையா அந்த டேப்லெட் போடு, இதுவா இந்த சிறப்பை குடி, இதுவா இந்த ஜெலுசில் குடி, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு 40-50 ஆனாலும் தொடர்ந்து இது பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கும் அதையே சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் கட் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமாக மாறி இருக்கு? ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ 2025, ஸோ எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. முன்னாடி வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த 90s கிட்ஸ்ன்னு பேசிக்கிறாங்க இல்லையா, 90s கிட்ஸ் early 2Kலாம் வந்து உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேரண்ட்ஸ் இப்படி வளர்ப்பாங்க, வாழை இலையை போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அதை எடுத்துக்கோ, இவ்வளோ கூட்டு பொரியல் எடுத்துக்கோ, 3 கோர்ஸ் மீல்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு இருப்பாங்க. அதுவே நமக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வீட்டிலே ஏதாவது செஞ்சு கொடுத்துருவாங்க. வெளியிலலாம் வாங்குறதுன்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த கை வைத்தியம்னு சொல்லுவோம். நம்ம பாட்டி ஏதாவது கை வைத்தியம் கொடுப்பாங்க. அதுக்கு செட் ஆகலைன்னா இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற டாக்டர் மீட் பண்ணுறதுன்றது காமன். ஓவர் தி கவுண்டர் மெடிசன்ஸ் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்கள் கேட்ட அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த ஓவர் தி கவுண்டர் மெடிசன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா WebMD ஒரு சாட் ஜிபிடியை பார்த்துட்டு இந்த மெடிசன் போட்டால் சரியாக போயிடும், இதை தான் டாக்டர் கொடுக்க போகிறாங்க,
நான் அதை போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிக்கிறேன் அப்படின்ற போடுற அந்த ஒரு ப்ராக்டிஸ் இப்போ கொஞ்சம் காமனா இருக்கு. அண்ட் செகண்ட், இந்த பேரண்ட்ஸ் சொல்றது அந்த வாழை இலை சாப்பாடு, 3 கோர்ஸ் மீல்ஸ் அண்ட் வீட்டில் செய்யற ஸ்நாக்ஸ், இதை ஃபாலோ பண்றது தவிர வெரைட்டி அண்ட் பியர் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி எடுத்துக்கிறாங்க, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த அவுட்லெட்ஸ் இருக்கு, இங்கே தான் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அந்த ஒரு ஏர்லி எக்ஸ்போஷர் டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் அவைலபிள் ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு மைண்ட் செட்டும் மாறி இருக்கு. அந்த ஒரு டிசிப்ளின் அண்ட் ஹேபிட் ஃபார்மிங் அது வந்து கொஞ்சம் அடி வாங்குதுங்க. நம்ம வீட்டில் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற அதில் ஒரு பிரேக் ஆகுறதுனால, எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸும் மாறுது, ஒரு டாக்டர் அணுகிற அந்த முறையும் மாறுது, எல்லாமே செல்ஃபாக பார்த்துக்கலாம், ஐ நோ எவ்ரி திங், நாலேஜ் இஸ் அபண்டன்ட், நமக்கே எல்லாம் தெரியுமே, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூடும் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் 20 வருஷத்துக்கு முன்னாடிக்கு இப்போக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லலாம், போத் ரிகார்டிங் ஃபுட் அண்ட் மெடிசன். இன்ஃபேக்ட் அந்த லிவர் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், கட்டுன்னு சொன்னாவே ஃபுட்டு தான் அதிகமாக அதுக்கு ஒரு மெயின் விஷயமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, எந்த குறிப்பிட்ட வகையான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து லிவரை ரொம்ப டைரக்டா பாதிக்குது? எப்படி லங்ஸ்ன்னு சொன்னோன்னே எல்லாம் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்களோ, லிவர்னே ஆட்டோமேட்டிக்காக ஆல்கஹால் சொல்லுவாங்க. ஆல்கஹாலை தவிர்த்துருவோம், இட் ஆப்வியஸ்லி இட் அஃபெக்ட், அது எல்லாமே தெரிஞ்சே தான் அதை எடுத்துக்கிறாங்க. தெரியாம என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? மோஸ்டா வந்து இடம் பொருள் லேவல் தான். சே இப்போ ஒரு ஐட்டம் இருக்கு, அது ரொம்ப பிடிக்கும், ஆசைக்காக எடுத்துக்கலாம், ஆனால் அது எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில், எந்த நேரத்தில், எப்பெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு செல்ஃப் கண்ட்ரோலும் லாஸ் ஆகிடும், ஒரு கவுண்ட்டு வச்சுக்க மாட்டோம். பரோட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றதுனால பெருசாக ஒன்றும் கெட்டு போயிட போகிறதில்ல. மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா பரவாயில்லன்னு நம்ம இப்போ ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், இப்போ ஒரு மீடியா டாக்ஸில் நம்ம பேசிடுறோம். இதை கேட்ட ஒரு பேஷண்ட் வந்து ஒரு தடவை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு போயிட்டு உட்காந்து 16 பரோட்டா நைட்டு 12 மணிக்கு உட்காந்து இவ்வளோ குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக வயிறெல்லாம் பெரட்டி வாந்தி எடுத்து, இல்லை ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி, அஜீரணமாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நிற்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தான் மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம்னு சொன்னீங்க, நான் எடுத்தேன். அதாவது அவர் அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சுக்கிட்டாரு, ஆனா இடம் தப்பு, அந்த ஒரு அளவும் தப்பாயிடுச்சு, அவர் அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பாயிடுச்சு. இதே வந்து நம்ம நல்ல விஷயம் சொன்னாலும் சரி, லிவர் டிசீஸ்க்கு என்ன சார் நல்லது அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணா கூட, காஃபி, பிளாக் காஃபி 2 எடுத்தா நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், காஃபி உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒரு ஜென்ரல் டாக்ல சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அசிடிட்டி இருக்கிற பேஷண்ட் போய் இந்த காஃபியா குடிச்சிட்டு வருவார், அவருக்கு அங்கே அது செட் ஆகாது, ஏன்னா காஃபி குடிச்சா நெஞ்செரியும், அவர் அதை அவங்க பேலன்ஸ் பண்ணல, லிவருக்கு நல்லதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு போய் காஃபியா எடுக்க வேண்டியது, அது என்ன காஃபின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை, போய் எஸ்பிரஸோ அமெரிக்கானோ அப்படின்னு நல்லா பாலா ஊற்றி இவ்வளோ பெரிய கப் காஃபி, 2 கப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஜார் குடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக 2 கப் கிடையாது, அதில் 16 கப் காஃபி இருக்கும். நம்ம எது ஒன்று நல்லதுன்னு சொல்கிறோமோ அதை வந்து எந்த விதத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். நான் இது எனக்கு பர்சனலாக நீங்கள் சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. எனக்கு வந்து சீஸ்னா ரொம்ப பிடிக்கும், பட் எப்போல்லாம் நான் சீஸ் சாப்பிட்றேனோ எனக்கு உண்மையிலே டைஜஸ்டே ஆகாது. அது நான் மதியம் சாப்பிட்டாலும் சரி, நைட்டு சாப்பிட்டாலும் சரி, பட் சாப்பிடும்போது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஐ ஈட் சீஸ், பட் அது எனக்கு ஒரு திரும்ப கார்லையோ பைக்லையோ போகும்போது அது டைஜஸ்டே ஆகாது, நைட் ஃபுல்லாக எனக்கு இருக்கும். பட் இது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம உடம்புக்கு இது சீஸ் அப்போ சுத்தமாக செட்டே ஆகாதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை டிபெண்ட்ஸ் ஆன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியா, இல்லை எல்லாருக்குமே குறிப்பிட்ட சில வகையான ஃபுட் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக அஜிடேட் ஆகுமா சார்? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு காட்டேஜ் சீஸ் எடுத்துக்கோங்க 30 கிராம் அப்படின்னா நீங்கள் என்னமோ யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆக்சுவலாக நம்ம பன்னீர் தான், அது நல்ல விதமாக ஒரு 30 கிராம் எடுக்கிறதுனா நமக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான். ஆனால் டெய்லி அதே சீஸை வந்து ஒரு மொசரல்லா சீஸ் ஆர் இந்த ஃப்ளாட் சீஸ் எடுத்து அதை வந்து பீஸா பண்ணுக்குள்ளே வச்சு அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த உள்ள இருக்கிற ப்ரோட்டீன்ஸோட தன்மை மாறிடுது, கோயாகுலேட் ஆகிடுது, அது உங்கள் ஸ்டமக்கு நல்லதில்லை. அதை பற்றின ஒரு விவரமும், அது நம்ம ஒரு ஃபுட்டு கிடையாது, அது நம்ம கடன் வாங்கின ஃபுட்டு தானே, அந்த சீஸ் அப்படின்றது வெளிநாட்டிலேருந்து வாங்குது, அதோட அந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ண, எப்படி சாப்பிடுன்றது. ஆனால் எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி அவங்க சாப்பிட்றாங்கன்றது நம்ம அப்படி எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க வந்து நீங்கள் பாரிஸில் போய் ஒரு சீஸ் பிரெட் கேட்குறீங்க, ஒரு சாண்ட்விச் கேட்குறீங்கன்னா கோல்டாக கொடுப்பாங்க. வேறு நாம என்ன பண்ணுவோம், அந்த கோல்டு ஸ்டோரியில் அந்த சீஸ் வச்சு பிரெட் கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி, மசாலாலாம் தூவி, அது அவனில் வச்சு நல்லா சுட வச்சு அப்படி சாப்பிடும்போது அந்த மெல்ட் பண்ணும்போது அந்த சீஸோட தன்மை மாறிடுது. அதுல டபுள் சீஸ் அப்படிலாம் போகும்போது அப்பதான் கார்டியாலஜிஸ்ட் திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, இவ்வளோ சீஸ் இவ்வளோ ஃபேட் சாப்பிட்டா ஹார்ட்ல இருக்கிற குழாய் பிளாக் ஆயிடுமே அப்படின்பாங்க. ஆக்சுவலா அதுல இருக்கிற நல்லது இருக்கு, ஆனால் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு புரியாமல் நம்ம எடுக்கும்போது தான் நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ஃபுட்டை பற்றியே நான் நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல சார், ஜீரணமே ஆகல, ப்ளோட்டடாக இருக்குது, தொடர்ந்து எனக்கு அஜீரணமாக இருக்குது, நிறைய இளைஞர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை. ஆனால் அதுக்கான மெடிகேஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்களானா இல்லை, அதுக்கான ரெமெடி தேடுறாங்கன்னா இல்லை, அப்போதைக்கு எனக்கு இது பண்ணணும். இப்போ பேர் சொன்னோட தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சில பவுடர்ஸ்லாம் இருக்கும், அந்த பவுடர் கலக்கி குடிச்சா 6 செகண்ட்ல சரியாயிடும். இன்னும் சில இது மாத்திரை மருந்துலாம் இருக்கும், இதை குடிச்சா 5 செகண்ட்ல சரியாகும். சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பட் இஸ் இட் ஓகே? இட் இஸ் ரியலி ஓகே டு டேக் தட். ஆனால் அதுவே உங்களுக்கு ரிப்பீட் ஆச்சு, இப்போ ஒரு தடவை எடுக்கிறீங்க, அடுத்த நாள் நல்லா இருக்கீங்க, அடுத்த 6 மாசமும் நல்லா இருக்கீங்கன்னா அதை நீங்க அன்னைக்கு ஒரு நாள் எடுத்ததுனால தப்பே கிடையாது. ஆனால் நீங்க 30 நாள் இந்த மந்த் அதை டெய்லி எடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா சரி, ஏதோ சொல்ல ட்ரை பண்ணி இது கூட தப்பா புரிஞ்சுப்பாங்க. வாரத்துக்கு நான் 2 நாள் தான் சார் எடுத்துப்பேன், இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட மட்டும் எனக்கு ஜீரணம் ஆகல சார், அப்போ மட்டும் நான் சாப்பிட்டு ஜீரணம் ஆகலன்னா அதை எடுத்துப்பேன் சார். பர்செப்ஷன் டிசார்டர் ஒன்று இருக்கு, அதாவது நமக்கு என்ன பண்ணுதுன்றதை நாம புரிஞ்சுக்கிறதுல வந்து ஒரு டிவியேஷன் நடக்கும். நீங்க ஆல்கஹால் குடிக்கிறவங்களே கேளுங்களேன், எப்பயாவது தான் குடிப்பேன் அப்படின்பாங்க. எப்பயாவதுன்னா வாரத்துல 3 நாள் தான். மாசத்துல நீங்க அந்த கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா மாசத்துல பாதி நாள் குடிக்கிறவங்களுக்கு பேர் எப்பயாவது குடிக்கிறது கிடையாது. எப்பயாவதுன்னா அர்த்தம் என்ன,
மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் எப்பயாவது. பட் அவங்களே அந்த டெஃபினிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மெடிசனையும் எப்பயாவது ஒரு தடவை தான் எடுப்பேன்வாங்க. நீங்க ரொம்ப நோண்டி நோண்டி கேட்கும்போது தான் தெரியும் அது ரிப்பீட்டடா இருக்கும். ரிப்பீட்டடா இருக்கும்போது என்ன நம்ம மிஸ் பண்ணுவோம்னா, உடம்பு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது, உள்ளதா அல்சர் இருக்குமா இருக்கும், உள்ளதா கட்டி உட்காந்துட்டு இருக்குமா இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அதை அவங்க அப்படியே மேலாக்க மூடி மறைச்சிடுறாங்க. ஸோ ரூட் காஸை ட்ரீட் பண்ணல, அது உண்டாக்குற விளைவை மட்டும் தற்காலிகமா இந்த பவுடரை ஊற்றியோ அந்த ஒரு சின்ன ஒரு ஆன்டாசிட் மாத்திரை போட்டோ மறைச்சிடுறாங்க. ரூட் காஸ் அங்கே ட்ரீட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து டாக்டர் அணுகுங்கன்னு சொல்றது. இட்ஸ் நாட் லைக் உங்களுக்கு எதாச்சுனாலும் உடனே எங்ககிட்ட ஓடிவாங்கன்னு சொல்ல வரல. பட் அந்த ஒரு டைம் பீரியட்னு இருக்கு இல்லையா, திருப்பி 2வது தடவை 3வது தடவை நடக்கும்போது நமக்கே ஒரு டவுட் வந்துடும். அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை நிறைய பேருக்கு இருக்காது. இப்போ நீங்க ரொம்ப தைரியமான ஆளா இருப்பீங்க, என்ன வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையோட 6 மாசம் உட்காந்துட்டு இருப்பீங்க. இன்னொருத்தவங்க ரொம்ப பயந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு தடவை தான் அசிடிட்டி வந்திருக்கும், உடனே அடுத்த செகண்ட் வந்து டாக்டர் கிட்ட வந்துருப்பாங்க. ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் தான். ஒன்னு ஹெல்த் ஆங்ஸைட்டி, இன்னொன்னு ஹெல்த் நெக்லெக்ட். ரெண்டுமே தப்பு தான். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு 24 மணி நேரத்துக்கு மேல கடந்துருது, ஒரு 3வது நாளும் நடக்குது, 2வது தடவை 3வது தடவை நடக்குதுனாலே ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன் வாங்குறதுன்றது தப்பான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, ஃபேட்டி லிவர். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுறதாலும் சரி, நிறைய பொருட்கள் இந்த மாதிரியான ஒரு டேப்லெட் இருக்கு, இதை போட்டா இதுல வந்து புஸ்ஸுன்னு வரும், நீங்க அதை குடிச்சா ஃபேட்டி லிவரே காலி ஆயிடும், இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் எக்கச்சக்கமா பார்க்க முடியுது சார். நான் ஒரு என் பர்சனல்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள், என்னோட பிரதருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ அவருக்கு வந்து இந்த எக்ஸ்ரே அந்த இதுலாம் எடுக்கும் போது டாக்டர் என்ன சொன்னாங்க, ஃபேட்டி லிவர் இருக்கு. ஸோ அவருக்கு கொஞ்சம் ஸ்டவுட்டா இருக்கிறதால என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாரும் நினைச்சிடும் ஓகே கொஞ்சம் குண்டா இருக்காரு. கரெக்டாக ஒரு 2-3 மாசத்துல என்னோட இன்னொரு ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு, அவர் கொஞ்சம் ரொம்ப லீனா இருப்பார். பார்த்தா அவங்களுக்கும் சொல்றாங்க அவருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குது. இதில் என்னப்பா குண்டா இருக்கவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்தால் பரவாயில்ல, ஒல்லியாக தான் இருக்கா இவனுக்கும் ஃபேட்டி லிவர் என்னன்னு கேட்டால், ஹி ஹீட்ஸ் மோர் ஜங்க் ஃபுட், அதிகமாக சாப்பிடுவான்னு சொன்னாங்க. ஸோ ஃபேட்டி லிவருக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியுது. நார்மலாக எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? நார்மலாக ஃபேட்டி லிவருக்கும் வெயிட்டுக்கும் ஒரு 80 to 85% ஒரு கோரிலேஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு 20% ஆஃப் த பேஷண்ட்ஸில் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் ஃபேட்டி லிவர் பார்க்குறோம். ஃபேட்டி லிவருங்கிறது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம், சின்னதில் ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் இருக்கு. சும்மா மைல்டு ஃபேட் இருக்கிறது எல்லாமே வந்து நான் அந்த ஃபேட்டை கரைச்சிடணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்களுக்கு எடுத்தாலும் எனக்கு எடுத்தாலும் லைட்டாக இருக்கலாம். அதை டெஸ்ட் பண்ணி அதை வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஃபேட் இருக்கு, அதனால இவ்வளோ டேமேஜ் இருக்குன்றதுக்கு டெஸ்ட் இருக்கு. அது நீங்க சொல்ற மாதிரி ஜஸ்ட் நான் ஃபோன்ல கேட்டுட்டு ஃபேட்டி லிவரா, சரி ஓகே நான் இதை கட் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு இந்த நெய்யை குறைச்சிடுறேன், இன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிடல, இல்லை அந்த 2 தடவை ஆல்கஹால் குறைச்சிடறேன் அப்படின்றதுல மட்டும் அது சரியாக போகிறது கிடையாது. ஒருத்தருக்கும் அது டெய்லர் மேடு தான். இப்போ 100 பேஷண்ட்ஸ் பார்க்குறோமா, 100 பேருக்குமே வித்தியாசமான ஒரு ஒப்பீனியன் தான் கொடுப்போமே தவிர 100 பேரையும் சேர்த்து உட்கார வச்சுட்டு உங்க எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர், நீங்க எல்லாருமே இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க எல்லாருமே இப்படி இருங்க, இப்படி ஓடுங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, நோ இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். எந்த ஏஜ் குரூப்ல ஒரு பேஷண்ட்டோடது அவங்களோட டைம் எவ்வளோ இருக்குது, அவங்களால எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் அவங்க பசியை பொறுத்துக்க முடியும், இதை பொறுத்து தான் ஒருத்தருக்கும் அட்வைஸ் இருக்கும். ஸோ அந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்ற அந்த ஒரு ரெடிமேட் அட்வைஸ் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, வாட் காசஸ் ஆக்சுவலி ஃபேட்டி லிவருக்கான ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கறது என்ன? வாய் தான். சாப்பிட்டுட்டு செலவழிக்காம சும்மா உட்கார்றதா மோஸ்டா 85% ஆஃப் த டைம். இதுல நம்ம ஜெனட்டிக்ஸ், நம்மளோட உடல் வாகு அப்படி, நம்மளோட பரம்பரையிலேருந்து இப்படி நமக்கு உடம்பு வர மாதிரி தான் ஒரு நம்ம ஜீன்ஸும் இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு காரணமா இருந்தா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் உள்ள போடுற இதை வந்து செலவழிக்காட்டி. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 4000 கிலோ கேலரி இப்போ ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்க, ஆனா நீங்க பண்ற எக்ஸசைஸ் 300 கேலரி, அண்ட் நீங்க அப்படி இப்படி நடக்கிறதுல ஒரு 1500 செலவாயிடும். ஸோ அந்த எனர்ஜியா செலவாகிறது போக பேலன்ஸ் எல்லாமே வந்து உள்ளதானே போய் தொப்பையா தானே படிக்கணும். ஸோ அதுதான் விசரல் ஃபேட். விசரல் ஃபேட் அப்படிங்கிறது என்னன்னா உள் உறுப்புகள்ல ஃபேட் படிகிறது. அது லிவர்ல இப்படி படிஞ்சுட்டே போச்சுன்னா பின்னாடி 20 வருஷம் 15 வருஷம் கழிச்சு எப்பயாவது லிவர் டேமேஜ் நடக்கலாம். அதை மட்டும் எடுத்துக்காம நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல ஃபேட் படிஞ்சா அதே அப்ளிகேஷன் ஹார்ட்டுக்கும் நடக்கலாம். ஸோ நாட் ஓன்லி ஃபேட்டி லிவர், ஹார்ட் டிசீஸும் சரி, டயபெட்டிஸும் சரி, இதெல்லாம் ஒன்னா தான் பயணிக்கும். உடம்புல அந்த ஃபேட் லிவரை மட்டும் எடுத்து பார்க்க தேவையில்லை. அது வந்து ஒரு சர்க்கிட் மார்க்கர் எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த அளவுக்கு அன்ஹெல்தியா இருக்கும் அப்படின்னா நம்ம ஹார்ட் இஸ் அட் ரிஸ்க், நம்ம ஜாயின்ஸ் ஆர் அட் ரிஸ்க், நம்ம ஹெல்த்தியா இல்லை, மசில்ஸ் எல்லாம் சோராயிடும், சீக்கிரமா உடம்பு டயர்ட் ஆகும், நமக்கு எனர்ஜி இருக்காது. இப்போ 45 வயசுல உங்களை எழுப்பிட்டு காலையில் எழுந்துச்சுன்னா 6 மணிக்கு போய் ஒரு இன்டர்வியூ எடுங்க அப்படின்னா முடியலையே, பாடியெல்லாம் டயர்டா இருக்கே. ஏன் டயர்ட்னஸா இருக்கு? பிகாஸ் உடம்புல அந்த அளவுக்கு எனர்ஜி உற்பத்தி ஆகல, உடம்பெல்லாம் நடுவில் அங்கங்க இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸோட உட்காந்துட்டு இருக்கு. ஸோ ஃபேட்டி லிவர் இஸ் ஜஸ்ட் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். உடம்புல வேற நிறைய நடக்குதுன்னு சொல்ல வரதுக்கு உண்டான ஒரு மார்க்கர் தான் அதுன்னு வச்சுக்கலாம். விவேக் சார் ஒரு படத்துல காமெடியா சொல்லியிருப்பாரு, டேய் பாரா குடிச்சு உன் லிவர் ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு. உடனே அவர் என்ன சொல்லுவார்னா, மா ஆண்டவனுக்கே தெரியுமா மனுஷன் குடிப்பான்னு, அதனாலதான் 1க்கு 2 இருக்கணும்னு 2 வச்சிருக்காமா லிவர்னு சொல்லுவார். இது எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேர் இது வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துப்பாங்க. ஹார்ட்டுக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு போயிடுவாங்க. லிவர்னா அது இப்போதைக்கு பெரிய ஃபால்ட் கொடுக்காது, அது போக போக சரியாயிடும், இன்னும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் அதிகமாக நடக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டால் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துருவாங்களோன்னு தெரியல. நான் எதுக்காக இதை கேட்குறேன்னா, எந்தெந்த குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம பண்றது ரொம்ப டைரக்டா லிவர் அஃபெக்ட் பண்ணும், வாட் ஆர் த சீரியஸ் காசஸ்? நம்ம இப்போ நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறீங்க, ஆனால் அது இந்த அளவுக்கு கூட ஒரு விளைவுகளை ஏற்படுத்தோம்னா ஒரு சீரியஸ் காசஸ் 2 சொல்லுங்களேன் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆல்கஹால் தான். ஆல்கஹால் எல்லா பக்கம் தான் இருக்கு, நம்ம எல்லா கடையும் எடுத்து முடியும்னு சொல்ல வரல. அதுவும் அதே மாதிரி தான், இடம் பொருள் லெவல் தான், எவ்வளோ டோஸ்ல குடிக்கிறாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதுல ஒரு வித்தியாசம் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஆல்கஹால், செகண்ட் unnecessary மெடிசன்ஸ். சாரி டு இன்டரப்ட், ஐ ஆஸ்க் அபவுட் ஆல்கஹால். ஏன்னா லிவர்னு சொன்னோன்னே அதை பற்றி கேட்காம இருக்க முடியல. இதுல 2-3 வெரைட்டி சொல்லுவாங்க. சில பேர் வந்து they'll take beer. என்னன்னு கேட்டால் ஆல்கஹால் குடிச்சாதானே லிவருக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து லைட் ட்ரிங்க், இது வந்து லைட் லிக்விட், அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. இன்னும் இது வந்து ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன். நிறைய பயங்கரமான இந்த மது பிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, they don't mix the drink. அவங்களுக்கு அந்த பூஸ்அப் இன்னும் அதிகமாகும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ராவான இது குடிப்பாங்க. இப்படி குடிக்கும் போது அது இன்னும் பெரிய ஒரு அஃபெக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ நீங்க ஜிம்முக்கு போறீங்க, ட்ரெயினர் வந்து இந்தாங்க இந்த 25 கிலோ டெட் லிஃப்ட்டை தூக்குங்க, இந்த 50 கிலோ தூக்குங்கன்னா உடனே தூக்கிட மாட்டீங்க இல்லையா? ஒரு வார்ம் அப்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் உள்ளுறுப்புகளும். லிவரும் ஆல்கஹாலை டீடாக்சிஃபை பண்ணி வெளியில தண்டதுக்கு ஒரு டைம்னு ஒன்று இருக்கு, ஒரு டோஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஒரு மிலிட்ரி மேன் வந்து டெய்லி ஒரு 30 ml மட்டும் டின்னருக்கு அப்புறம் குடிக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஸ்லோவா ஒரு 1 hour 1.5 hours சிப் பண்ணி குடிக்கிறாருன்னா மே நாட் பி தட் பிக் டீல். வேறஸ் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஒரு பார்ட்டி பண்றாங்க, அதுவும் வாரத்தில் 3 நாள் பண்றாங்க, சாப்பிட்டுட்டா போதை ஏறாது, சாயங்காலம் போய் நல்ல வெறும் வயிற்றுல குடிச்சிடலாம், கடன்னு குடிச்சிட்டா அப்படி நல்லா தலைக்கேறிடும், அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த 2 ட்ரிங்கிங் பேட்டர்ன் நடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. யூ ஆர் ஓவர்லோடிங் த லிவர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யங்ஸ்டர் இவ்வளோ தூரம் குடிக்கிறது வந்து ஜஸ்ட் லைக் கோயிங் டு ஜிம் அண்ட் தென் டைரக்ட்லி லிஃப்டிங் 50 kg வெயிட் மாதிரி தான். லிவர் அதை தாக்கு பிடிக்க முடியாது. உள்ள நிறைய ப்ராசஸ் நடக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் வேணும். அந்த கெமிக்கல்ஸ் வேலை பார்க்கறதுக்கு ஒரு டைம்ன்றது ஒன்று வேணும். அதில் எவ்வளோ ஒரு டிராஃபிக்ல நீங்கள் அனுப்புறீங்கன்றதும் ஒன்று இருக்கு. இவ்வளோ குடிச்சதுக்கு அப்புறம் அதுவே ஒரு எம்டி கேலரி ஆல்கஹால், அதை டீடாக்சிஃபை பண்ணவே லிவரால் திக்கி திணறிட்டு இருக்கும்போது அது வந்து ஃபேட்டாகவும் கன்வெர்ட் ஆகிறது மட்டும் கிடையாது, அசிட்டால்டிஹைட் அடெக்ஸ் அப்படின்ற பாய்சனாக கன்வெர்ட் ஆகி உங்கள் லிவரையும் டேமேஜ் பண்ணும், இப்போ கணையத்தையும் பேங்க்ரியாஸையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பிரெயினும் அதோட கான்ஷியஸ்னஸை சரியாக ஒரு அசஸ்மெண்ட் கெப்பாசிட்டி இழந்துடும். அப்போ தான் பசிக்க ஆரம்பிக்கும். உடனே இவ்வளோ ஒரு சிக்கன், அவ்வளோ ஒரு ஃபேட்டு, கண்ட சிப்ஸ் எல்லாமே உள்ளே போகும். ஸோ அலாங் வித் திஸ் எம்டி கேலரி, இவ்வளோ ஒரு ஃபுட்டில் இருக்கிற கேலரிஸும் போகும்போது அன்றைக்கி நைட் எக்ஸசைஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல, அப்படியே மட்டை தான் படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ என்டையர் அமௌண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு ஒரு கேலரி போய் லிவரில் போய் ஃபேட்டாக தான் உட்கார போகுது. அந்த ராங் பேட்டர்ன், அந்த எப்படி ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்றதை புரிஞ்சுக்காம இருக்கிறதும் ஒரு மெயின் ரீசன் தான் இந்த ஆல்கஹால். அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது தான் வந்து ஆல்கஹால் ட்ரிங்கிங் பேட்டர்ன். ஸோ மது பிரியர்கள் வந்து தே டூ சம்திங் கால் ஜஸ்டிஃபிகேஷன். நோ, நான் இப்படி பண்ணிடுவேன், நான் இது முன்னாடி இது பண்ணிடுவேன், எல்லாமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான், நியாயப்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதை வந்து நம்ம மொத்தமாலாம் மாற்ற முடியாது. ஒருத்தரும் அது வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தால் தே கேன் கம் அண்ட் ஆஸ்க் அஸ் த டவுட்ஸ். நான் இப்படி குடிக்க தான் போகிறேன், அதை எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு அட்லீஸ்ட் கேட்டால் நம்ம அட்லீஸ்ட் எடுத்து சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தான். பட் எனிவேஸ் இது உங்களுக்கு அஃபெக்ட் தான் பண்ண போகுது. அது நான் இவ்வளோ பீர் தான் டாக்டர் குடிக்கிறேன் அப்படின்னா அதே பீர் தான்ப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய பாட்டில் குடிக்கும்போது அதில் இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட்டும் இந்த சின்ன சைஸில் வர ஒரு விஸ்கி கண்டென்ட்டும் அந்த ரெண்டுத்தில் இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட் என்னமோ சேம் தான். ஜஸ்ட் பிகாஸ் இது டைல்யூட்ன்றதுனால அதில் கம்மியாக இருக்க ஆல்கஹால்ன்றது கிடையாது. யூஆர் டேக்கிங் மோர் அமௌண்ட். ஸோ ஃபைனலாக இவென்ச்சுவலாக அந்த லிவருக்கு ரீச் ஆக வேண்டிய எக்ஸஸ் லோட் ஆஃப் ஆல்கஹால் போய் ரீச் ஆக தான் போகுது, லிவர் ஓவர்லோட் ஆக தான் போகுது. ஓகே, இன்னும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. தே டேக் ஷார்ட்ஸ், டக்குன்னு தே டேக் ஷார்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது பீட் மென் அண்ட் உமன் இதில் யாரும் பாரபட்சம் இல்லை. பட் உள்ள சொல்லுவாங்களோ சார், அந்த ஒரு ரேஷியோ அளவில் ஹூ ஹேஸ் சம் கொஞ்சம் அந்த லிவரோட கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, மேபி தே அண்டர்கோ ப்ரெக்னன்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது டூ டிஃபர் men and women ஓட அந்த liver capacity அது டிஃபர் ஆகுமா? ஜெனரலி எஸ், அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். இப்போ விமனோட ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி, ஃபிசிக்கல் ஜெனட் மேக்கப்பே வந்து ஆல்கஹாலை ப்ராசஸ் பண்ணுறதோட அந்த ஒரு டாக்ஸிக் டோஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஜென்ரலாக வந்து ஒரு மேல், ஒரு நார்மல் 70 kg ஒரு ஆண் எடுத்துக்கோங்க, ஒரு வாரத்துக்கு நம்ம வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நீ 210 கிராம் ஆல்கஹால் குடிச்சிக்கலாம் அப்படின்னா விமனுக்கு வந்து இல்லை 140 கிராம் தான் உங்களுக்கு அலோடு அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்களேன். 210 கிராம் மேலே இவர் ஆல்கஹால் குடிச்சா அவங்க லிவர் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி விமன் வந்து 140 கிராம் ஆல்கஹாலுக்கு மேலே ஒரு வாரத்துக்கு மேலே போச்சுன்னா அவங்க லிவர் டேமேஜ் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது லிமிடேஷன், எது டாப் லிமிட்டோ அது வரைக்கும் போக சொல்ல மாட்டோம். அதில் பாதி தான் வந்து அலோடுன்னு சொல்லுவோம். அந்த அலோட் லிமிட் ஜென்ரலாக விமனுக்குன்னு ஒரு ஃபிக்ஸன் இருக்குது. அது வந்து வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஏஷியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியாவில் இருக்கிற நம்மளோட மசில் மாசு, நம்மளோட உடல் வாகுக்கு இன்னும் குறைவாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலி விமன் ஆர் மோர் ப்ரோன் அப்படி டேமேஜ் ஆகிறதுக்கு. அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தானே தவிர இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட வரீங்க, நானும் குடித்தேன், எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, உனக்கு வரலையே அப்படின்னா நான் அதுக்கு பதில் சொல்லுவேன், ஏங்க அவரோட ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் வந்து வேறு டைப்பாக இருக்கும், உங்களோடது வேறு டைப்பாக இருக்கும், அவரோட ஜெனட்டிக் மேக்கப் வேறு இருக்கும், உங்களோட வேறு மேக்கப்பாக இருக்கும். அதை டெஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னா கமர்ஷியலி வயபிள் சீப்பான டெஸ்ட் நம்மக்கிட்ட கிடையாது. அதெல்லாம் ரிசர்ச் பர்பஸில் போய்டும். எல்லாருக்குமே நம்ம டெஸ்ட் பண்ணி உங்களோட பாடி பேட்டர்னில் இவ்வளோ இருக்குது, நீங்கள் இப்படி குடிச்சிக்கலாம், நீங்கள் இவ்வளோ டோஸில் குடிச்சிக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இன்னும் ஸ்ட்ரீம்லைன் ஆகலை. அது வரைக்கும் ஸ்ட்ரீம்லைன் ஆகாத வரைக்கும் ஸ்டே அவே ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்னு மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ எனக்கு என் கேமராமேனுக்கு இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்காது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரையும் சோஷியல் மீடியாவில் உட்கார வச்சு, இப்போ நானே கூட உங்ககிட்ட கேட்குறேன்,
சார் லிவருக்கு வந்து பெஸ்டான ஒரு 10 ஃபுட்டு சொல்ல போறோம், சொல்லுங்க சார். காஃபி இதுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? இதுக்கு நான் 2 தான் கொடுப்பேன், 3 தான் கொடுப்பேன், 4 தான் கொடுப்பேன்றாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? ஒன்றும் தர முடியாது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் நாட் டயட்டீஷியன்ஸ், அது ஒன்று. ஓகே. அண்ட் செகண்ட், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு காஃபி இவ்வளோ குடிக்கிறாரு, இன்னொரு பேஷண்ட் இவ்வளோ குடிக்கிறாங்க அப்படின்றப்போ அதை குடிச்சதுக்கப்புறம் அவரோட விளைவு என்னன்றதை நம்ம திருப்பி ஒரு தடவை உட்காந்து பேசினா தான் தெரியும். ஒரு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு லைஃப் லாங் ஒன்று நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. இப்போ ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்னா திருப்பி நீங்கள் வரும்போது தான் தெரியும், ஓ நம்ம சொன்னது கரெக்டாக இவருக்கு பொருந்துச்சா இல்லையா அப்படின்றது. சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், ஜென்ரல் அட்வைஸ்ல ஆகட்டும், நான் இப்படி உங்களுக்கு வச்சு ஒன்று சொல்லிட்டேன்னா திருப்பி நீங்கள் என்கிட்ட வந்து சொல்ல போகிறதில்ல. நான் சொன்ன அட்வைஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகி அது நீங்கள் ஃபாலோ பண்ணதுனால எஃபெக்ட் குட்டாக இருந்ததா இல்லையான்னு திருப்பி எனக்கு ஒரு ஃபீட்பேக் வரப்போகிறதில்ல. ஸோ தட்ஸ் வை மீட்டிங் வித் டாக்டர் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் from taking advice from ChatGPT or social media. Okay. You are not giving that feedback. திருப்பி உங்களோட பதில், உங்களோட உடலோட எஃபெக்ட் என்னன்றது உங்களுக்கு ரீச் ஆகுது. ஓகே, இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணி கேட்குறேன்னா, இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கட் ஹெல்த் பற்றி பேசுகிற டாக்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க. யார் எவருனே தெரியாது, அவங்க வந்து ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த வந்து ஜிம்முக்கு போகிறோன்னு ஆப்பிள் எடுக்கலாமா, ஆப்பிளுக்கு நான் 10க்கு 0 தான் கொடுப்பேன், ஏன்னா அது வந்து வெயிட் அதிகப்படுத்தணும். ஆப்பிள் இஸ் எவ்வளோ குட் சோர்ஸ் ஆஃப் இது, ஆனால் அவங்க அதுக்கு 10க்கு 0 கொடுக்கணும்னு நம்ம இவங்களுக்கு தான்டா 0 கொடுக்கணுன்ற போல மனசில் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, எப்படி வேணா யார் வேணா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஒருவேளை இப்போ இந்த வீடியோ யாருன்னா ஸ்கிப் பண்றாங்க, இல்லை இந்த ஒரு ஷார்ட்ஸை நவுத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஐயோ இவரும் ஒரு லிவர் சம்பந்தப்பட்ட டாக்டரா, இவர் கண்டிப்பா நம்ம இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு பயம் காட்ட போறாருன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் செய்யற விஷயம் இதுதான் இருக்கு. என்ன சொல்லு, இது சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும், அது சாப்பிட்டா இந்த, அப்ப எதுதான் சாப்பிடுறது, சாப்பிடவே கூடாதா, தண்ணி மட்டும் குடிச்சு நாங்க உயிர் வாழ்ற அளவுக்கு கோவம் வருது மக்களுக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, ஸோ ஆஸ் ஒரு சீனியர் டாக்டரா, இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரா, என்னென்ன இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல், என்னென்ன ஃபுட்டு வந்து லிவருக்கு மிக 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 ஆபத்து, உங்களோட லிவரை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டு ரெகுலராக நம்ம டயட்ல சேர்த்துக்கலாம்? நீங்கள் சொன்னதுலேயே வந்து பதில் இருக்கு. நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதை அப்படியே நேர்மாறாக மாற்றுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டோம். as a டாக்டர் இது பண்ணவும் கூடாது. நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றேன், ஒயிட் ரைஸு, அண்ட் காலையில் இட்லி தான் சாப்பிட போகிறேன், நைட்டு தான் சப்பாத்தி சாப்பிட போகிறேன் அப்படின்னோடனே நான் போய் 4 இடத்துல பார்த்துட்டு வந்துட்டு, இல்லை மெடிட்ரேனியன் ஃபுட்டு, இது இட்டாலியில் உட்காந்து இது சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறாங்க, 100 வருஷம் மேலே வாழ்கிறாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது இன்ஃபேக்ட் முட்டாள்தனம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது, நம்மளோட உடல்வாகு, நம்ம இங்கே லோக்கலாக என்ன கிடைக்குது, நம்ம வீட்டில் என்ன செய்ய முடியும், அதில் தான் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்ல முடியுமே தவிர, எடுத்த உடனே அப்படியே நேர்மாறாக புதுசாக ஒன்று கொண்டு வந்து துணிக்க முடியாது. அப்படி பண்ணால் வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் எடுப்பீங்களா, 6 மாதம் எடுப்பீங்க, அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாது. உங்கள் உடம்பு அது வேணான்னு தள்ளி தான் போடும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்டர்ஸே வந்து 6 பேக் வைக்கிறாங்க, எல்லா படத்துலையும் 6 பேக் வச்சிடறாங்களா? கிடையாது. நம்ம ஊரில் வைக்கிறவங்க, இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆக்டர்ஸே வைக்கிறாங்கன்னா அடுத்த படம் அடுத்த வருஷம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு தொப்பை தான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், இது இத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜிம்முக்கு போனேன். அதுக்கெல்லாம் கஷ்டப்படணும். நீங்கள் கஷ்டப்படாமல் பண்ணணும்னா நீங்கள் கொண்டு வர அந்த டயட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நான் சொல்ல முடியும். 2 கப் ரைஸ் எடுக்கிறீங்க, அதில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 3 இட்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 குறைச்சிக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் பொறுமையாக மென்று சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லலாம். ஐ கான்ட் சேஞ்ச் என்டையர்லி. நீங்கள் வந்து நான் மத்தியானம் நான் செட் மீல்ஸ் எடுத்துக்கிட்டேன், நோ டோன்ட் டூ டேக் திஸ் சலாட், கினோவா, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க நான் சொன்னால் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறது, ஒரு காமன் சென்ஸ் அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் கேன் யூ சஜஸ்ட் சம் ஃபுட், கொஞ்சம் ஈஸி ஃபுட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா அது நம்ம ரொட்டீனில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபுட் ஏதாவது சொல்லும் போதில் ஓகே டேக் சம் ப்ரொக்கோலி, பசங்க சொன்னால் தக்காளி வேணால் கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரொக்கோலிக்கு நான் எங்கே சார் போகிறது, கொஞ்சம் இது எல்லாமே ரிச் ஃபுட்ஸாக இருக்குது. ஐ வாண்ட் யூ டு டெல் ஏதாச்சும் கொஞ்சம் ஈஸியாக ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ஃபுட் தான். இன்னும் சில ஃபுட்டு வந்து நம்ம ரெகுலராக சின்ன வயசுல இருந்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் காலப்போக்கில் அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ரெகுலராக இந்த ஒரு ரெட் ரைஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த ஒரு ராகி சம்மந்தப்பட்ட கேழ்வரகுலாம் பெருசாக ஃபுட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ரெகுலராக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணுங்களேன். சரி, இப்போ உங்களுக்கு நீங்கள் மத்தியானம் உங்கள் இட்டாலியன் ஃப்ரெண்ட் வராரு, ஆப்பர்ஜீன் வித் ஒரு பெஸ்டோ எடுத்துன்னு வராரு. அப்புறம் உங்களோட ரீசெண்ட்லி நாலேஜ் அக்வயர் பண்ண இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு கிரில் சிக்கன் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வந்து ஒரு செலரி அதை எடுத்துன்னு வராரு. உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வித் ஒரு சுரக்காய் கூட்டு, அப்புறம் கொஞ்சம் சூட்டாப்பழம் இந்த மாதிரி கொடுத்து அனுப்புகிறாங்க. தயிர் இருக்குது ஃபார் ப்ரோபயோட்டிக், அப்படியே கொஞ்சம் ரசம் குடிச்சுக்கப்பா டைஜஷன் நல்லா இருக்கும் அப்படின்னா, ஐ வுட் ஆஸ்க் யூ டு ஃபாலோ யுவர் அம்மாஸ் அட்வைஸ். பிகாஸ் அது என்னன்னா, அது உங்கள் பாடி வந்து நீ ஃபாலோ பண்ணது. அதுவே உங்களோட ஏஜ் வந்து 25 அப்படின்னா நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். 40 ஆயிடுச்சா, அம்மா கொடுக்குற அந்த ரைஸோட அமௌண்ட்டை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அந்த கூட்டு, சுரக்காய், அவரைக்காய், பாவக்காய், வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் தான் நம்ம ரெகுலராக கிடைக்கிறது. நம்ம ரெகுலராக நம்ம ஊரில் கிடைக்கிறதுலேயே சாப்பிட்டாலே வந்து போகிறோம். எக்ஸ்ட்ரா ஆபர்ஜீன் ஆர் ப்ரோக்கோலி புதுசாக கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி சாப்பிட்றதுல பெருசாக வந்து நல்லதாக இருக்கலாம். பட் ப்ராக்டிகாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இது எல்லாருக்கும் வச்சிட முடியும். நம்ம எல்லாம் குப்பன் சுப்பன் எல்லாருக்கும் போயிட்டு ப்ரோக்கோலி இஸ் வெரி குட் ஃபார் யூ, நீ சாப்பிடு அப்படின்னா அவர் அப்படின்னு பாரு, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன உங்கள் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களோ அதில் என்ன நல்ல விஷயம்னு சொல்கிறேன், அந்த நல்ல விஷயத்த கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. எது உங்களுக்கு வந்து இது சாப்பிட்டா செட் ஆகலை, இந்த ஊறுகாய் நிறையா சாப்பிட்டேன், அந்த சிக்கன் குழம்பு கொடுத்தாங்க அதை 2-3 தடவை ரீஹீட் பண்ணி நிறையா சாப்பிட்டேன்,
அதை லைட்டாக கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க ரீஹீட்னு சொல்லும் போது நிறைய பேரோட ஃப்ரிட்ஜில் இப்போ எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் காட்டவே மாட்டோம். அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. மேபி இப்போ கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அம்மாக்கள் வந்து ஒரு பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு வெளியில எடுத்து போட மனசே வராது. ஃப்ரிட்ஜில் வச்சு நான் 2 நாளைக்கு அப்புறமாச்சும் அதை எடுத்து போடுவேனே தவிர, நான் அப்பயே எடுத்து போட்டால் அவங்களுக்கு ஒரு ஐயோ சாப்பாடை வேஸ்ட் பண்றோமேன்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காச்சும் அது ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டு தான் வெளியில குப்பைக்கு போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு சாம்பார் வைக்கிறாங்கன்னு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தாங்க. அவங்களுக்கு வந்து சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் சாம்பார் இருக்கு. என்ன சாம்பார் வைக்கிறேன்னா அடுத்த நாள் ஹீட் பண்ணி காலையில் தோசைக்கு வச்சுப்போம், இல்லை வச்சு நைட்டுக்கு வச்சுப்போம். அது எப்படி வேஸ்ட் பண்றது? சாம்பாரப்போ வேஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ சாம்பார்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். என்னென்ன ஃபுட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்கு போவே கூடாது, ஐதர் அது இருக்கோ காலியாகலையோ எடுத்து திரும்ப நீ கொட்டிடுங்க, ஃப்ரிட்ஜுக்கு போவே கூடாது அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? இல்லை, நீங்கள் தண்ணி பேஸ்ட் ஐட்டம் வந்து திருப்பி ரீஹீட் பண்ணுறதுனால ப்ராப்ளம் இருக்க போதில்ல. ப்ரோட்டீன்ஸை வந்து ஒரு தடவைக்கு மேலே ரீஹீட் பண்ணாலே அதோட தன்மை மாறிடும், கோயாகுலேட் ஆகிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாம்பாரில் ஒரு பகுதி மட்டும் எடுத்து ஹீட் பண்ணி அப்போ சாப்பிட்டு வச்சுருங்க. மறுபடியும் 48 மணி நேரம் கழிச்சு ஹீட் பண்ணாத அதே சாம்பார் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது அது கெட்டு போயிருக்காது. நீங்கள் ஹீட் பண்ணி கொஞ்சம் வெளியில் வச்சு மறுபடியும் உள்ள வைக்கிறீங்க, மறுபடியும் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதோட தன்மை மாறிடும். ஒரு ஃபுட்டுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைட் ரைஸ், அதை வெளியில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி கோயாகுலேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் மறுபடியும் அதை உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணும்போது அதில் வந்து ஃபுட் பாய்சனிங் வரதுக்கு உண்டான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சேம் திங் அப்ளைஸ் டு எக்கு, பன்னீர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். வேற சால்டட் ஐட்டம்ஸ், ப்ரிசர்வேட்டிவ், நம்ம ஊர்ல உப்பு இல்லையா, ஊறுகாலாம் வச்சு தானே சாப்பிட்றோம். நம்ம ஊர்ல வெஸ்டர்ன்ஸை சொல்லி யூஸ் இல்லை, நம்ம ஊர்ல ஊறுகாய் இருக்கு. ஊறுகாய் இஸ் சால்டட் ஐட்டம், பிக்கல்ட் ஐட்டம், அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஃபுட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதை வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்துக்கலாம், அமௌண்ட் இவ்வளோ தான் நம்ம எடுப்போம். அதை நிறைய சாப்பிடும்போது அது கண்டிப்பாக குடலை பாதிக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டேட்டை ஃபாலோ பண்ணுற கான்செப்டும் நமக்கு இல்லை. எல்லா ப்ராடக்ட்ஸும் ஃபுட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் எல்லாத்துக்குமே பார்க்குறீங்களா, இது எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ இருக்குது, இந்த மெடிசனுக்கு எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்கிற ஃபுட்டுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். நீங்கள் சொல்லுமா முட்டை அந்த மாதிரி தான், முட்டையெல்லாம் திருப்பி வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சனிங் வரதான் போகுது. பிரியாணி அதே கான்செப்ட் தான். பிரியாணியே ஏற்கனவே ரொம்ப நேரம் குக் ஆனது, அந்த சிக்கன்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி ரொம்ப நேரம் வெந்துருச்சு. நீங்கள் அதை வச்சு 2-3 நாள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். ஃப்ரோசன் ஃபுட்டுக்கும் ஃப்ரெஷ் ஃபுட்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, மதுரை சைட் போகிறீங்க, வஞ்சரம் மீன் கேட்குறீங்க, அது ஃப்ரீசரில் வச்சு அங்கே போய் வந்து அதை சாப்பிட்றதுக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காசிமேடில் போய் அன்றைக்கி வாங்கி அந்த வஞ்சரம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து சாப்பிட்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ சேம் கான்செப்ட் அப்ளைஸ் டு யுவர் ஃப்ரோசன் ஃபுட், ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட் ஆல்சோ. முடிஞ்ச அளவுக்கு ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட்டை தவிர்த்துக்கிறது பெஸ்ட்டு தான். இப்போ இருக்க நிறைய குழந்தைகள் வந்து இந்த ஒபிசிட்டியால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு காலத்துலலாம் 5 ரூபாய் 10 ரூபாய் பாக்கெட் மணியாக கிடைக்கிறதே பெரிய விஷயம். இப்போ அவங்களுக்கு வந்து அது 10 ரூபாவோ தெரியாது, அவங்களுக்கு அது ஒரு லேஸாவோ பிங்கோவாவோ அதுதான் கண்ணுக்கு தெரியும். ஸோ இதை ஈஸிலி ஸ்பெண்ட். இப்படி கடைக்கு போகிறாங்களா 10 ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ், இங்கே வராங்களா 20 ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ், they eat Pringles, அதாவது 110 ரூபா 130 ரூபாய்க்கு கூட சிப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும்? Does it cause fatty liver to even children, sir? Of course, kids are childhood obesity has a huge relevance in future disease. இப்போ நிறைய ஸ்டடீஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீடியாட்ரிஷியன் கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ஒபீஸா இருக்கிற குழந்தைங்க ஃபியூச்சர்ல வந்து சான்ஸ் ஆஃப் கெட்டிங் a diabetes or fatty liver is comparatively higher தான். அவங்க எல்லாம் சேஃபா முடிச்சுக்கலாம், இப்போ அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிக்கலான்றத விட அந்த ஒரு அவங்களோட டிசிப்ளின் லைஃப் ஆரம்பத்துலேருந்தே வரலாட்டி அது மாறிடுது. எக்ஸாம்பிள் இந்த சிப்ஸே எடுத்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை சிப்ஸ் வாங்கி கொடுத்து அந்த ஒரு கொஞ்சோண்டு சாப்பிட்றதுல அகைன் பெருசாக ஒன்றும் ஆக போகிறதுல அவர் பாடி ஹேஸ் எக்ஸலண்ட் ஃபைட்டிங் பவர். அதை மேனேஜ் பண்ணிக்கணும். அவர் பாடி ஹேஸ் எக்ஸலண்ட் டீடாக்சிஃபைங் பவர். அந்த கெட்ட பதார்த்தங்களை வெளியில் தள்ளிடும். ஆனால் நீங்கள் தினமும் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற சால்ட்டு, அதில் இருக்கிற ஆயில், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஓவர்லோடு தான் ஆக போகுது. ஸோ பிங்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன், அடுத்த நாள் நான் வேற பிராண்டில் அப்படி மாறி மாறி போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு எடுக்கிறது நாம தான். ஏன்னா அவங்க அழுவாங்க, கேட்பாங்க அப்படின்றதுனால நம்ம கொடுத்துட்றோம். இன்ஸ்டெட் இல்லை நான் வீட்லேயே ஏதாவது சுட்டு தரேன், நான் வீட்லேயே ஒரு வடகம் வறுத்து தரேன், நான் வீட்லேயே வந்து ஏதாவது இந்த ஒரு பொட்டேட்டோவை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஏர் ஃப்ரையரில் போட்டு இதை கொடுக்குறேன், இதுவும் கிறிஸ்பாக தான் இருக்கும், இதை சாப்பிடு, சும்மா சாதாரண சால்ட் மட்டும் போடுறேன், இந்த மோனோசோடியம் குளுட்டமேட் இருக்கிற மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் உள்ள உடம்புக்கு கெடுதலான ஒன்று அந்த மாதிரி மிக்ஸ் எதுவும் நான் போட்டு தரல அப்படின்றப்ப தட் இஸ் குட். அதுவும் கிறிஸ்ப் தான், அதுவும் ஃப்ரைடு தான். பட் ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டோட அந்த அமௌண்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்ஸ் ஆர் வெரி லெஸ். நீங்கள் ஒரு டெட்ரா பேக் ஐட்டம்ஸ் அதுக்கு போகும்போது ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டோட டோசேஜ் வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, கன்சிஸ்டண்ட்டாக அது பர்சிஸ்டண்ட்டாகவும் இருக்குது, டெய்லியுமே போகுது அப்படின்றப்ப தட் பிகம்ஸ் ஹார்ம்ஃபுல் லேட்டர் இன் லைஃப். இன்ஃபேக்ட் நிறைய சின்ன வயசுல வந்து நம்மளுக்கு வயிறு வலிக்கிறனாலும் வயிறு வலிக்குதுன்னு ஸ்கூல் லீவ் போடுறதுக்காக நிறைய காரணம் சொல்லுவாங்க. எங்க வீட்டுலலாம் என்ன சொன்ன மாதிரி நாமக்கட்டிலாம் போடுவாங்க, வயிற்றுல நாமக்கட்டிலாம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புன காலம்லாம் இருக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசங்க ஈஸியா லீவ் போடுறாங்க. அதை தாண்டி உண்மையிலே உங்களுக்கு வயிறு வலி வந்து அப்பப்போ நிறைய குழந்தைகளுக்கு பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் ஒரு ஃபுட் பாய்சனாக இருக்கலாம், ரெகுலராக அவங்க எடுக்கிற ஃபுட் எது வேணா இருக்கலாம். இன்னொரு பெரிய காரணம் வந்து தே டோன்ட் கோ ரெகுலராக அந்த காலையில் மோஷன் போகிற பழக்கம் நிறைய குழந்தைங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் அது பெருமையாக சொல்லுவாங்க, என் பையன் காலையிலலாம் போக மாட்டான், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் போவான். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அந்த பவல் ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு லிவரையோ இல்லை கட் ஹெல்த்தையோ பாதிக்குமா சார்? இது நாட் ஒன்லி ஃபார் கிட்ஸ்,
நான் பெரியவங்க எல்லாரையுமே கேட்குறேன். நிறைய பேருக்கு அந்த ரெகுலரான ஒரு காலையில மோஷன் போற பழக்கமே அந்த ரொட்டீன் மாறுது. மேபி அவங்க தூக்க மாற்றமா இருக்கலாம் ஆர் வாட் எவர். இத பத்தி சொல்ல முடியுமா? ஆன்சர் இட்ஸ் கால்ட் நேச்சர்ஸ் கால். ஸோ இயற்கை எப்போ கேட்குதோ அப்போ வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிடணும். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கீங்க, ரெஸ்ட் ரூம் போகணும், மோஷன் போகணும் அப்படின்ற ஒரு கால் உங்களுக்கு இருந்தால் போகிறது பெஸ்ட்டு தான். அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி காலையில் போயிடணும் அப்படின்னு திணிக்கவும் கூடாது. ட்ராவலிங் இந்த நேரத்தில் என்னால் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாதுன்றப்ப அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா, தட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். அப்போ தான் வந்து லாங் டர்மாக மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கண்ட்ரோலிங் த நேச்சர்ஸ் கால், மோஷன் போகணும்னு நினைக்கிறோம், யூரின் போகணும்னு நினைக்கிறோம், கண்ட்ரோல் பண்ணும்போது தட்ஸ் when the adolescent boys or girls urinary tract infection வருது, அப்பெண்டிசைட்டிஸ் வருது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால தான் வீட்டில் நம்மளை வளர்க்கும் போது நம்மளை காலைல எழுந்திரிச்சோன்னே இப்படி ஏதாவது கொஞ்சம் வெது தண்ணி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அன்னைக்கு காலைல போயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் ஒரு டிசிப்ளின் அண்ட் ஹேபிட் ஃபார்மிங்காக அதை காலையில் முடிச்சுட்டா ரெஸ்ட் ஆஃப் த டே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்றனால அது ஒரு கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட அது மாதிரி இன்டர்வியூ எடுக்கும் போது சம் பீப்புள் சே, சார் பயங்கரமா உடம்புலாம் இருக்கு, அந்த ஆக்டர் எப்படி சார் அவர் நல்லா பண்ணாரு, பட் இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு டக்குன்னு எடுத்ததுக்காக ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, டேக் நிறைய இந்த ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு லிவரே பாதிச்சு தெரியுமாப்பா, லிவரே போயிடுச்சுப்பா, இப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ பயமா இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பசங்க ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் கோராக பாடி பில்டிங்கில் இருக்கவங்க மட்டும் தான் இந்த ப்ரோட்டீன் ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஸ்விஃப்டான ஒரு இது எதிர்பார்க்குறவங்க இதை ஈஸிலி டேக் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்டெராய்ட்ஸ் கூட செகண்ட் வைக்கலாமே, வே ப்ரோட்டீனோ இல்லை ஜென்ரலாக நிறைய ப்ரோட்டீன் எடுக்கிறது லிவரை பாதிக்குமா? இல்லை, இப்போ அந்த ஆக்டர் எடுத்தாங்கன்றீங்க, அவருக்கு அது வர்த்து எடுத்தாரு, நம்ம பண்ணால் வர்த்தான்னு கேட்கணும். இந்த ஒரு படத்தில் ஒரு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாரு, கடைசியில் கிடைக்கும் வர்த்து. காமெடின்னு ட்ரை பண்ணால் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் ஆக்டர் ட்ரை பண்ணான்றக்காக நீங்கள் போய் யூ வாண்ட் டு டேக் திஸ் வே ப்ரோட்டீன், பாடி பில்டிங், அதோட எண்ட் ரிசல்ட் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? இஸ் இட் கிவிங் யூ சம்திங் வர்த் அப்படின்றப்போ இல்லை அப்படின்னா தென் தட் இஸ் நாட் த கரெக்ட் வே. இல்லை என்னோட ஹெல்த்துக்காக நான் எடுத்துட்டேன், எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், எனக்கு 6 பேக் வேணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ஹெல்த்தி வேன்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் இந்த ப்ரோட்டீன், எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ் தான். எஸ்பெஷலி ஸ்டீராய்டெல்லாம் வெரி மச் அ ஷார்ட்கட். இட் வில் டேமேஜ் யுவர் பாடி. எஸ், அது நடக்கிறது தான். ப்ரோட்டீன்ஸ் வேணுன்றக்கா ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறது, அகெயின் இட்ஸ் அ ப்ராசஸ்ட் ஃபார்ம். ஏன் அதுக்கு பதிலாக பன்னீர் எடுங்க, முட்டை வெள்ளைக்கரை எடுங்க, அதில் இல்லாத ப்ரோட்டீன்ஸா? ஒய் டோன்ட் யூ ஜஸ்ட் நேச்சுரலி குக் யுவர் ப்ரோட்டீன்ஸ், டேக் இட் இன் அ ஃப்ரெஷ் ஃபார்ம் rather than depending on something more. Having said that, அதை வந்து எல்லாருக்குமே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க, அந்த டப்பாலாம் விற்க வேணாங்க. Now that's not what you're trying to tell. அதை எடுக்கும்போது சிலருக்கு ப்ராப்ளம் வரும், சிலருக்கு ரொம்ப கேஸியாக இருக்கும், காற்று வந்துட்டே இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும், சிலருக்கு செட் ஆகாது, சிலருக்கு டைரியாவே இருக்குது. அவங்க எங்ககிட்ட வரும்போது we tell them, you know what, this is the reason. இது உங்களுக்கு ஹார்ம் உண்டாக்காத வரைக்கும் நோ ப்ராப்ளம், பட் ஒன்ஸ் உங்கள் பாடியை போட்டு அதை வறுத்து எடுக்குதுன்னா பெட்டர் டு ஸ்டாப். அண்ட் ஃபைனலி இப்போ இந்த லிவர் பிரச்சனைக்கு வந்து நிறைய விதமான சொல்யூஷன்ஸ் தேடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் கிட்ட அதிகமாக வர கேஸ் எது சம்மந்தப்பட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஒரு கட் ஹெல்த், லிவர் இப்போ அதிகமாக இது சம்மந்தப்பட்டு இந்த குறிப்பிட்ட ஏஜில் இருக்கவங்க அதிகமாக வராங்க. ஸோ இது கொஞ்சம் அலார்மிங் ஃபேக்டராக இருக்குன்னா வாட்ஸ் தட் சார்? பேசிக்காக ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஒரு ஒர்க்கு அண்ட் பர்சனல் லைஃப் மூணுமே வந்து தப்பாக தான் இருக்கும். இந்த மூணுமே தப்பாக இருக்கும்போது டிசிப்ளின் நேச்சுரலாக போயிடும். அண்ட் அஞ்சாவது விஷயம், சாப்பாடும் கரெக்டாக டயத்துக்கு இருக்காது. இப்போ ஒரு பேஷண்ட் வரும்போது இன்னைக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, வயிறு எப்போ பார்த்தாலும் உப்பிட்டே இருக்குது, எதை சாப்பிட்டாலும் செட் ஆகலாம் பாரு, அவர் தூக்கம் கரெக்டாக இருந்திருக்காது, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாரு, ஒரு டெட்லைன் இருக்கும், அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கே நைட் 8 மணி ஆகிடும், அதுக்கு மேலே ஒரு கால்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டின்னர் 10 மணிக்கு சாப்பிட்ருப்பாரு, அப்படியே போய் தூங்கிடுவார், அதில் நெஞ்செரிச்சலாக இருக்கும், டைஜஸ்டாக எடுக்காது, அடுத்த நாள் எந்திரிக்கும் போது அவ்வளோ ஒரு லேக் ஆஃப் ஸ்லீப், ஒரு புவர் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வச்சுட்டு அடுத்த நாள் நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டும் மறுபடியும் டைஜஸ்ட் ஆகாது. இது ஒரு சைக்கிளாக போயிட்டே இருக்கும். அவர்கிட்ட நான் சொல்லுவேன், இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாமே, இது கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றிக்கலாமே அப்படின்னா, ஆப்ஷன் இல்லை டாக்டர், இப்படி தான் இதுதான் ஒர்க்கு, இப்படி தான் இருக்க முடியும். ஸோ அவங்க என்னென்னா அவங்களுக்கே தெரியும் அவங்களால அதை மாற்றிக்க முடியலன்ற அந்த ஒரு கண்டிஷனில் அவங்க வச்சுடுறாங்க. ஸோ அதுதான் மோஸ்ட் ஆஃபன் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரகிள். ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு அசிடிட்டிக்கு மாத்திரை எழுதலாம், கேட்கும், ஆனால் எத்தனை நாள் நாங்களும் எழுதுவோம்? நீங்களாம் உங்களை பார்த்து மாற்றிக்கிற வரைக்கும் ஹோலிஸ்டிக்காக லிவர் மட்டும் நான் ட்ரீட் பண்ண முடியாது, கட்டை மட்டும் ட்ரீட் பண்ண முடியாது, பாடி மொத்தம் மைண்ட் பாடின்னு தான் சொல்லுவோம். கட் பிரெயின் ஆக்சஸ், பிரெயின் சரியில்லாட்டி கட்டும் அஃபெக்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். அதை ஹோலிஸ்டிக்காக பார்க்கல, பேஷண்ட்டுக்கு அதை சொல்லி அவங்க மாற்றிக்கல அப்படின்றப்போ ரிப்பீட்டடாக எனக்கு வந்து ஃபீஸ் கட்டிட்டு இருக்க வேண்டியது திருப்பி. நீங்கள் 10 மணிக்கு சாப்பிட்றத பற்றி பேசுறீங்க, நம்ம பசங்க 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு விடிய காலையில் 5:30 மணிக்கு தவா கறி சாப்பிட்டு போய் படுக்கிறாங்களே, அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நியூ இயருக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுறீங்கன்னா டபுள் நாட் ஓகே. நீங்கள் விவசாயெல்லாம் இவ்வளோ ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க, ஆனால் நிறைய வேலை பார்த்துருவாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் போய் வயலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 6 பேக் கூட இருக்கும். அவங்களுக்குலாம் எங்கே ஃபேட்டி லிவர், எந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருந்தது, இல்லை எந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தாங்க. ஸோ அதுதான் சொன்னேன், நம்ம ஊரில் இருக்கிற ஃபுட்டே நமக்கு நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குது.
அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து நம்ம பாடிக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்கிறோம்னு நினைக்கிறோம். ஐ திங்க் அது நம்மளோட ஃபுட்டை கொஞ்சம் தாழ்த்திக்கிறது கொஞ்சம் தப்பாக இருக்குது. இதுவே நீங்கள் ஜப்பான், கொரியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டு, அவங்க கலாச்சாரம் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்தை ரொம்ப நாடலை, கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்ட் ஆகிட்டோம். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்மக்கிட்டே நல்ல விஷயம் இருக்குன்றதை புரிஞ்சுட்டு அதோட டோஸு அதோட டைமிங்கையும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா வில் பி மோர் ஹெல்த்தி. சார் குறிப்பாக இந்த கேஸ்ட்ராலஜின்னு வரும்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம் இருக்கும்னா, போய் வயிற்றுல ஏதாச்சும் பிரச்சனைனா சிடி ஸ்கேன் எடுங்க, எண்டோஸ்கோபி போட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்தில் எங்ககிட்ட பாதி பேர் வர மாட்டாங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐயோ ஸ்கேனோ எண்டோஸ்கோபிக்கு இது போட்டால் நிறைய செலவாகும், செலவாகிறத தாண்டி நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றாகவே அவங்க இதுக்கு ஸ்க்ரீனிங்க்கு எதுக்குமே போகாமல் இருப்பாங்க. உண்மையிலே இந்த ஸ்க்ரீனிங் பண்ணால் மட்டும் தான் தெரிய வருமா சார்? ஆரம்ப கட்டத்தில் பிடிக்கணும்னா ஸ்க்ரீன் பண்ணால் தான் தெரியும். சரி. அதுக்காக ஒரு 20 வயசுல காலேஜுக்கு போகிற பையனை கூப்பிட்டு நீ வந்து உங்கள் கட் ஹெல்த் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோ, வந்து இதெல்லாம் பார்த்துக்கோன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஒருத்தரும் டெய்லர் மேட் அட்வைஸ் தான் ஃபஸ்ட்டு வர வைக்கணும். இந்த மாதிரி ஒரு டாக்காக இருக்கட்டும், ஒரு நம்ம சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது ஒருத்தரும் ஒரு மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா, அப்போ போகவே வேண்டாம், நம்ம பேசாமல் வீட்டில் இருந்தால் இதுலேருந்து தப்பிச்சிடலாம். நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் ப்ராப்ளத்தை ஒரு திரை போட்டு மூடி வச்சிடுறீங்க. அது ஒரு செட் ஆஃப் பீப்புள், அதுவும் தப்பு தான். அட் த சேம் டைம் இது இவ்வளோ காஸ்ட்லியான டெஸ்ட்லாம் இருக்குது, இதுக்கு நான் போக மாட்டேன், அதுவும் தப்பு தான் இருக்கும். ஆக்சுவலாக நோகாமல் நோம்பு இருக்க முடியாது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் இருக்குது, அதை பார்த்தா தான் தெரியும். இன்ஃபேக்ட் இந்தியா இஸ் வெரி வெரி கன்வீனியன்ட் பிளேஸ் டு லிவ். நம்ம காஸ்ட்லி டெஸ்ட் தான் எடுக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம கவர்மெண்ட்லேயும் பாதி இருக்குது. இப்போ காசு இல்லாதவங்களாம் டெஸ்ட் எடுக்க முடியாது. நோ நாட் அட் ஆல். அதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, அவங்களுக்கும் அந்த எக்ஸ்போஷர் வேணும். ஃபேட்டி லிவர் வருது என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 பேர் வராங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்கேன் சொல்லுவோம். அதில் தெரிஞ்சு போயிடும். பிரச்சனைகள் வெளியில் தெரியறதுக்கு முன்னாடியே அந்த அவங்களோட ஃபேட்டி லிவர் எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதுக்கு நம்ம தான் தீர்வு கொடுக்கணுமா, இல்லை வெறும் ஒரு ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கோங்கன்னு அட்வைஸ் மட்டும் கொடுத்தா போதும் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்தோடனே டியூப் போட்டு வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட மாட்டோம். 20 பேஷண்ட் பார்த்தோன்னா அதில் ஒருத்தரோ 2 பேருக்கு தான் எண்டோஸ்கோப்பே சொல்லுவோம். எடுத்த உடனே அந்த ஒரு டாக்டர்ஸை பார்த்து பயப்படுற ஆட்டிடியூட் வந்து பல ரீசன்ஸ்னு நம்ம சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தால் there is always now it's luxury to have a second opinion. கிடையவே கிடையாது. உங்களுக்கு இது பிடிக்கலையா இன்னொருத்தரை பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு கரெக்ட் தானே, அவர்கிட்ட போய் திருப்பி கேட்கணுமா, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு ஆள்கிட்ட பார்த்தது கேட்டால் தான், ஒரு டாக்டரை பார்த்து கேட்டால் தான் தெரியுமே தவிர நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பார்த்து அதை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது தான். ஏன்னா வெப்சைட் as I said again அந்த ஃபீட்பேக் லைவாக உங்களை டெய்லர் மேடாக கொடுக்காது. அது ஒன்று மட்டும்தான் என்னோட இதுவாக இருக்கும். ரைட் ஆல் ரைட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சார். தட் வாஸ் வெரி நீட் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஆன்சர்ஸாக இருந்துச்சு. மோர் தென் ஏன்னா ரொம்ப காலமாக டாக்டர்ஸ் கிட்ட இது மாதிரி கேட்கும் போது ஒரு சின்ன ஒரு பயத்தோடையே இருக்கும். ஐயோ இது சொல்லிட்டா இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுமோ, அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுமோ, இதை பார்த்து பயந்துருவாங்களோன்னு. பட் நீங்கள் வந்து லைக் பேலன்ஸ் இது பண்ணுங்க, லிமிட்டோட பண்ணுங்க, உங்கள் உடம்புக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. தட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச்.